Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு சூப்பரான வீடியோ எடுக்க கோயம்பேடு தான் வந்திருக்கோம். சோ கோயம்பேடுல பாத்தீங்க அப்படினா நம்ம இது வரைக்கும் பண்ணாத ஒரு சூப்பரான வீடியோ எடுக்க தான் வந்திருக்கோம். என்னன்னு பாத்தீங்க அப்படினா இப்போ வாகனங்கள் எல்லாமே அடுத்த ஜெனரேஷன் மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த டயத்துல வந்து எலக்ட்ரிக்கல் அப்படின்றது வந்து ஒரு வேற லெவல் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த வகையில வந்து இன்னைக்கு வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் இத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து எதுக்கான்னு பாத்தீங்க அப்படினா இப்போ எனக்கு பின்னாடி நிக்குது பாத்தீங்களா ஒரு ஆட்டோ. ஆக்சுவலா இது கூட ஈவி தான். ஸோ எலக்ட்ரிக் தான். ஸோ இந்த மாதிரி தான் இங்கே எல்லாமே வச்சிருக்காங்க. இன்றைக்கான வீடியோவில் மாற்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீட்டில் போய் பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரிங்க சார், நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம நிறுவனத்தை பற்றி சொல்லிடுங்க சார். இங்கே என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிடுங்க சார். அதே மாதிரி இப்போ நம்ம கம்பெனி பேர் வந்து அப்காட், சரிங்களா? மசூஜா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஷோரூம். நம்ம சென்னை அண்ட் தமிழ்நாடு இது பூராவே நிறைய இடத்துல நமக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. நம்ம மெயினாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் 3 வீலர் செக்மெண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா பர்சனலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கான வெஹிக்கிள் இருக்குது, பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கான வெஹிக்கிள் இருக்குது, அண்டு ஆட்டோஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க, ஆட்டோ டிரைவராக இருக்கீங்க, பெட்ரோல் பைக் பெட்ரோல் வண்டி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்கா அவங்களுக்கான எலக்ட்ரிக் ஆட்டோஸும் நம்ம இங்கே சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த ஷாப் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் கோயம்பேடில் இருக்குது. கோயம்பேடில் நீங்கள் டுவர்ட்ஸ் அம்சிக்கரை சைடு நீங்கள் வரும்போது நீங்கள் கோயம்பேடு பிரிட்ஜ் ஏறி இறங்குறீங்க இல்லையா, இறக்கத்திலேயே நம்ம ஷோரூம் இருக்குது. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பர் எக்ஸல் 2100. இந்த வெஹிக்கிள் வந்து பேசிக்காக 2 வீலரில் பேலன்ஸ் பண்ணி ஓட்ட முடியாதவங்களுக்காகவே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பேலன்ஸ் பண்ணி போக முடியாதவங்க யாரெல்லாம் இருப்பாங்க? வயசானவங்க, அவங்களால பேலன்ஸ் பண்ணி போக முடியாது. மாற்றுத்திறனாளிகள், அவங்களால பேலன்ஸ் பண்ணி போக முடியாது. ஒரு சில ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த இஷ்யூ இருக்கும். 2 வீலர் ட்ரைவ் பண்ணி பசங்களை கூப்பிட்டு போயிட்டு வர்றதோ இல்லை அவங்களே எங்கேயாவது வெளில போயிட்டு வர்றதோ சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கேட்டகரி இருக்கவங்களுக்காக தான் இந்த வெஹிக்கிள் நம்ம மெயினாக பண்ணியிருக்கிறோம். ஸோ இது நல்லா, இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான வெஹிக்கிள், ஸ்டைலிஷாகவும் இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்க, கேப்டன் சீட்டு பாருங்க, டிரைவர் சீட்டுக்கு பின்னாடியே உங்களுக்கு பேசஞ்சர் சீட் வந்துடும். பேசஞ்சர் சீட் வந்து நல்லா வைடா இருக்கு. 2 பேர் உங்களுக்கு தாராளமாக உட்காரலாம். உட்காந்து நீங்கள் சாஞ்சிட்டு போகலாம். பேசிக்காக 2 வீலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி சாஞ்சி போகிற ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. இப்போ நம்ம இந்த வண்டியில் வந்து நம்ம 3 வீலர் செக்மெண்ட் கொடுக்கறதுனால ஸ்பேஸ் அதிகமாக இருக்கு. ப்ளஸ் நீங்கள் சாயிறதுக்கு டிரைவர் சீட்லேயே பாருங்கள் நல்லா சாஞ்சு உட்காரலாம், பேசஞ்சர் சீட்லேயும் நல்லா சாஞ்சு உட்காரலாம். சாஞ்சு உட்கார்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கை வச்சுட்டு போடுறதுக்கும் பாருங்கள், நீங்கள் சைடில் நீங்கள் கை வச்சுட்டு போடுறதுக்கும் உங்களுக்கு நல்ல சாஃப்ட் கிரிப் அண்ட் நல்ல ஸ்ட்ராங்காக லென்த்தாக நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு குஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சாஃப்ட் குஷன்ஸ் இருக்கும். நீங்கள் உட்காரும் போது நீங்கள் வீட்டில் வந்து ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால கம்ஃபர்ட்டாக இருக்கும், போகும்போது ட்ராவல் பண்ணும்போது கம்ஃபர்ட்டாக இருக்கும். கரெக்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் பாருங்கள் இது நல்ல ஒரு பெரிய லென்த்தாக இருக்கு இல்லையா, அதனால நீங்கள் உட்காந்து நீங்கள் முட்டி இங்கே வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு முட்டி இடிக்காது. ஒரு நார்மல் சைஸ் ஆளுக்கு இந்த வண்டி ரொம்ப சூட்டாக இருக்கும். நான் உட்காந்து காட்டுறேன். பேசஞ்சர் சீட்டில் இப்போ நான் உட்காடுறேன் பாருங்கள், நான் ஃபுல்லாக சாஞ்சி உட்காடுறேன். எனக்கு இன்னும் கூட வந்து ஒரு 1/2 அடிக்கு மேலே எனக்கு லெக் ஸ்பேஸ் இருக்குது. நான் சௌரியமாக நான் இப்படி உட்காந்துட்டு என்னால் போக முடியும். இப்போ ஃப்ரண்ட்டில் என் ஃப்ரெண்டோ இல்லை நானும் ஓட்டும் போது கூட எங்கள் வீட்டில் இருக்கவங்களை கூட நாங்கள் பின்னாடி வச்சு நான் சௌரியமாக கூப்பிட்டு போக முடியும். 2 வீலரில் இல்லாத ஃபெசிலிட்டி இந்த வண்டியில் நீங்கள் இன்னும் பயம் இல்லாமல் நீங்கள் போகலாம். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு பேசஞ்சர் டிரைவர் சீட்டில் உட்கார்றது எப்படின்னு காட்டுறேன். ஸோ டிரைவர் சீட்டும் அதே மாதிரி தான். டிரைவர் சீட்டில் உட்கார்ந்த உடனே உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷனுடைய ஃபீல் நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணலாம். ஏன்னா நம்ம போட்டிருக்க சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் போட்டிருக்கிறோம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வண்டி நல்லா ப்ரெஸ்ஸாகவும் நல்ல ஒரு சாஃப்ட் ஸ்பாஞ்சி எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கிறேன். நான் எவ்வளோ சௌரியமாக இருக்கிறேன்னு பார்த்தீங்களா? நான் கால் கீழே கூட வைக்கல. கால் பாருங்கள் நல்லா மேலே ரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். சைடில் பாருங்கள் ஹேண்டில் பார்ஸில் நான் சௌரியமாக என்னால் உட்கார முடியும். உங்களுக்கு பெரிய சிக்னலில் இல்லை டிராஃபிக்கில் நீங்கள் போயிட்டு வண்டி ரொம்ப நேரமாக நிற்கிற இடத்துல கூட நீங்கள் 2 வீலரில் போடுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கால் வச்சு ஊனி நின்று பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு டைட்னஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு டைட்னஸ் தெரியும். ஆனால் இதில் எதுவுமே இல்லை. அந்த காரில் போகிற ஃபீல் தான், அப்படியே உட்காந்துருக்கலாம். எஸ், நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட். காரில் உட்காந்துட்டு போகிற ஃபீல் தான் வரும். ஒரு ஈவினிங் டைமில் உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் ஒரு ரைடு போகிறது எவ்வளோ சௌரியமாக இருக்கும். ஒரு பார்க்குக்கோ இல்லை ஒரு தியேட்டருக்கோ நீங்கள் ஜாலியாக நீங்கள் போயிட்டு வரலாம். எல்லாருமே சௌரியமாக உட்கார வச்சு ஒரு ஈவினிங்கில் ரிலாக்ஸாக காமாக நீங்கள் போயிட்டு வர்றது கூட இந்த வண்டி உங்களுக்கு சௌரியமாக யூஸ் ஆகும். இப்போது நம்ம இந்த வண்டியில் எப்படி உட்காந்துட்டு போனால் என்னெல்லாம் சௌரியமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம் இல்லையா. இதே உட்காந்து போடுறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலியில் அவங்க வெளில போயிட்டு வராங்க, ஏதாவது பொருள் வாங்கிட்டு வருவாங்க. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலினாக்கா கண்டிப்பாக போய் பொருள் வாங்கிட்டு வரதா செய்வாங்க. கரெக்டு. நிறைய பொருள் தேவைப்பட வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கும் நம்மளுக்கிட்ட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இந்த வண்டியில் இருக்கு. ஸ்டோரேஜ் இருக்கு.
ஸ்டோரேஜ் இருக்கு. ஓகே ஓகே பாருங்க, ஃப்ரண்ட்ல பாருங்க ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் அவங்களுக்கு சின்ன பொருள் எடுத்துகிட்டு போகிறாங்கனாக்கா இதில் எது அடக்கமாக எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி பேக் சைடு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் பெரிய கேரேஜ் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலில் இருக்கும். உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த கேரேஜில் நீங்கள் 20 to 30 kgs வரைக்கும் வெயிட் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு ஏதாவது டூல்ஸு, நீங்கள் எங்கேயாவது பெரிய ரொம்ப லாங் ரைட் போகிறீங்க, உங்கள் லக்கேஜ் வச்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கூட இதில் அழகாக நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இந்த கேபின்குள்ளே என்ன அடக்கமாக வருமோ அந்த லக்கேஜை நீங்கள் வச்சுட்டு போகலாம். அது இல்லாமல் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஏதாவது மார்க்கெட் அந்த மாதிரி எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் சாவி எடுத்து இந்த சீட்டுக்கு பேக் சீட்டு பேசஞ்சர் சீட்டுக்கு பின்னாடி ஒரு லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. இந்த லாக் ஓப்பன் பண்ணிங்கனாலே ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு ஒரு பேக்கில் ஒரு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த பூட் ஸ்பேஸ் ஒரு ஃபேமிலிக்கு இது போதும் இல்லையா? ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு இந்த பூட் ஸ்பேஸில் தான் அவங்க மேக்ஸிமம் அவங்க பொருள் வாங்கி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இருக்கும். நீங்கள் வெறும் உட்காந்து ஓட்டுறதுக்கு மட்டும்தானா வண்டின்னா அப்படி கிடையாது. இதை நீங்கள் உங்களுக்கு ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2-வீலரில் போயிட்டு பொருள்லாம் வாங்கிட்டு 2-வீலர்லேயே கட்டி அது ஒரு பேலன்ஸ் பண்ணி ஓட்ட முடியாமல் எடுத்துகிட்டு வர்றதை விட இந்த வண்டியில் உங்களுக்கு இன்னும் நல்லா சௌரியமாக நீங்கள் நிறையவே பொருள் வச்சு நிம்மதியாக நீங்கள் கொண்டு வரலாம். இப்போ இந்த வண்டி நல்ல ஸ்ட்ராங்கான வண்டி நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ அது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் மோஸ்ட்லி நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே வந்து மெட்டல் தான். ஃப்ரண்ட்லேயே பாருங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சேஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இது என்னன்னாக்கா இங்கே உட்கார்றவங்களுக்கு அடிப்படக்கூடாதுன்றதுக்காக தான். ஸோ அவங்க இந்த வண்டியோட டாப் ஸ்பீடில் போய் எங்கேயாவது இடிச்சா கூட அவங்களுக்கு அவ்வளோ டேமேஜ் வராது. அது மட்டும் இல்லாமல் இது கீழே கூட உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கர் சேஸ் இருக்கு. அந்த சேஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு பின்னாடி வரைக்கும் போய் பேக் சைட்லேயே உங்களுக்கு கவர் ஆகும். அதனால இந்த வண்டி ரொம்ப ஸ்ட்ராங், நல்ல டியூரபிலிட்டியோட உங்களுக்கு இந்த வண்டி வரும். ஸோ இப்போ இந்த வண்டியோடைய டயர் அண்ட் ரிம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வண்டியில் நம்ம போட்டிருக்க டயர் வந்து டியூப்லெஸ் டயர் போட்டிருக்கிறோம். நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டியூப்லெஸ் டயர். உள்ளே போட்டிருக்க ஃப்ரேம் பாருங்கள், நல்ல அலாய் வீல். அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு இங்கே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க் பிரேக் இந்த வண்டியில். ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக், பேக்கில் இருக்க 2 வீலுக்குமே டிஸ்க் பிரேக் வரும். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு குறுக்க ஏதாவது வருது, நாங்கள் டக்குன்னு பிரேக் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் பிரேக் பிடிச்சிங்கன்னா பிடிச்ச இடத்துலேயே வண்டி நிற்கும், நல்லாவே நிற்கும். அந்த மாதிரியான சிஸ்டம் 3 வீலையும் இருக்கிறதுனாலே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நிற்கும் வண்டி. இந்த வண்டியோடைய டிஸ்பிளே சிஸ்டம் அண்ட் கண்ட்ரோலர் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். சரியா? இப்போ நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா பாருங்கள், இங்கே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு டிஸ்பிளே சின்னதாக இருக்கும். ஆனால் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நிறையவே வரும். பேட்டரி பர்சன்டேஜ், என்ன ரேஞ்சு, எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இந்த டிஸ்பிளேயில் வரும். அது தாண்டி பாருங்கள், இங்கே வந்து இந்த டிஸ்க் பிரேக்குக்கான ஆயில், டிஸ்க் பிரேக்கோடைய ஆயில் எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் பார்த்துக்கலாம் பிரேக்கிங்கில் என்ன எவ்வளோ ஆயில் இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணும்போது நீங்கள் அதையும் சேர்த்து நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக இது நம்ம டிரான்ஸ்பரண்ட்டில் கொடுத்துருக்கோம். அடுத்து இப்போ கண்ட்ரோல்ஸ் வரும். இப்போ லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பாருங்கள், ஹெட்லைட்டோடைய ஆன் அண்ட் ஆஃப். ஹெட்லைட்டோடைய ஆன் அண்ட் ஆஃப் வரும். அதுக்கடுத்து இண்டிகேட்டர்ஸ், லெஃப்ட் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் வரும். அதுக்கடுத்து ஹாரன் வரும். அப்படியே நீங்கள் ரைட் சைடு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மோட்ஸ் வரும். ஃபஸ்ட்டு இல்லை பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது மோடு 1, மோட் 2, மோட் 3. அதுக்கடுத்து இருக்கிறது F&R. மோட் 1, மோட் 2, மோட் 3ன்றது பேட்டரி உடைய பிக்கப் உடைய ஸ்ட்ரென்த்துக்காக நம்ம இது கொடுத்துருக்குறோம். மினிமம் ஸ்பீட்லேயே நான் போகிறேன் அப்படின்னீங்கன்னா 1ல் போகலாம். மேக்ஸிமம் இந்த வண்டியோட ஸ்பீடில் நான் போகணுன்னு நினைக்கிறீங்கனாக்கா மோட் 3 வச்சு போகலாம். F&R அப்படின்றது, Fன்றது வந்து ஃப்ரண்ட்டு, ஆர் அப்படின்றது வந்து உங்களுக்கு ரிவர்ஸ். வண்டி நீங்கள் ஆன் பண்ணி நீங்கள் ரிவர்ஸில் போகலாம். இறங்கி தள்ள வேண்டிய அவசியம் இந்த வண்டியில் இருக்காது. ஸோ ஒரு ஹேண்டிகேப்டால் இறங்கி பின்னாடி வந்து தள்ளிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான பர்சனுக்கு நம்ம இங்கே ரிவர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அவங்க ரிவர்ஸ் போட்டு அவங்க வண்டி ரிவர்ஸ் எடுத்து அவங்களுடைய ஜேர்னியை அவங்க தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். இப்போ இந்த சூப்பர் எக்ஸல் 2100ஓட பேட்டரி அண்ட் மோட்டரை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டரி எங்கே வருதுன்னு நான் சொல்லிடுறேன். பேட்டரி வந்து நம்ம டிரைவர் சீட்டுக்கு கீழே வரும். இதுக்கு பின்னாடி ஒரு லாக்கிங் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு பேட்டரி அண்ட் கண்ட்ரோலர் சிஸ்டம் இதுக்குள்ளே வரும். அதுக்கப்புறமா பேட்டரியோட கெப்பாசிட்டி நான் சொல்கிறேன். பேட்டரியோட கெப்பாசிட்டி 3 kW பேட்டரி. ஸோ இது 3 kW பேட்டரி இந்த வெஹிக்கிளுக்கு நல்லாவே உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் கொடுக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு, இது 0 to 100 சார்ஜ் ஆகிறதுக்கு 4 to 5 hours ஆகும்.
ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 100 to 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சாலிடாக இந்த வண்டி கொடுத்துரும். நம்ம போட்டிருக்க மோட்டார், இப்போ நம்ம மோட்டார் பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி மோட்டார் போட்டிருக்கோம். ஸோ பிஎல்டிசின்றது இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ யூஸ் பண்ணுற ஒரு கைண்ட் ஆஃப் மோட்டார். இந்த மோட்டாரில் உங்களுக்கு உராய்வு தன்மை கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு டார்க் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டியில். இப்போ நம்ம இந்த பேட்டரி பற்றி நம்ம பேசணும் இல்லையா, நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டே வந்து பேட்டரி ஏதாவது ஃபயர் ஆகிடுமா, சீக்கிரமாக வந்து டேமேஜ் ஆகிடுமா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. அந்த மாதிரியான பேட்டரி டைப் இது இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இவி வெஹிக்கிள்ஸில் அயான் பேட்டரி, ஆசிட் பேட்டரிஸ் அந்த மாதிரி பேட்டரிஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வர மோஸ்ட் ஆஃப் தி இவி வெஹிக்கிள்ஸில் லித்தியம் ஃபெரோஃபாஸ்பைட் அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் பேட்டரி நம்ம போடுறோம். அதை லைஃப் பேட்டரின்னு சொல்லுவாங்க, எல்எஃப்பி பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு ஃபயர் ஆகாத மாதிரியான கண்டிஷன் உள்ளது. உங்களுக்கு இன்கேஸ் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, பேட்டரி ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மேபி ஸ்மோக் வரலாமே ஒழிய ஃபயர் ஆகாது. இல்லை போட்டிருக்க லித்தியம் ஃபெரோஃபாஸ்பைட் அந்த கெமிக்கல் உங்களுக்கு ஃபயர் ஆகாத மாதிரி பார்த்துக்கும். இந்த 2100 பாருங்க, நல்ல ஒரு கொஞ்சம் வைடாக நல்ல ஸ்டைலிஷான ஒரு லுக் இருக்கும். உங்களுக்கு இருக்க இந்த ஹெட்லைட்டும் சரி, உங்களுக்கு இந்த சைடில் இருக்கிற அந்த ஃப்ரேமும் சரி, எல்லாமே பாருங்கள் நல்ல ஒரு லக்ஸூரியஸ் லுக் இந்த வண்டி உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் இதில் உட்காந்துட்டு போகும்போதே ஒரு சொகுசான வண்டியில் உட்காந்துட்டு போகிற மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னாக்கா இதில் போட்டிருக்க சஸ்பென்ஷன், நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கிறது வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் போட்டிருக்கோம், பேக்கில் வந்து லீஃப் சஸ்பென்ஷன் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ இப்போது நம்ம முன்னாடி வந்து சூப்பர் எக்ஸல் 2100 பார்த்தோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் சின்ன வெர்ஷன் இது. இந்த வெர்ஷனுடைய பேர் சூப்பர் எக்ஸல் 1100. அந்த வண்டி கொஞ்சம் நல்ல ஸ்பேஷியஸாக நல்ல டியூரபிளாக இருக்கும். இந்த வண்டி கொஞ்சம் காம்பேக்டாக க்யூட்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் லைட் வெஹிக்கிளாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி சஜஸ்டபிள். எந்த வண்டினாக்கா சூப்பர் எக்ஸல் 1100 சஜஸ்டபிள். என்னால் அவ்வளோ வெயிட்டாக எனக்கு தள்ள முடியாது, எனக்கு லைட் வெயிட்டாக இருக்கணும். மோஸ்ட்லி ஹேண்டிகேப்ஸ் அப்படி தான் கேட்பாங்க. எனக்கு கொஞ்சம் லைட் வெஹிக்கிளாக இருந்தால் எனக்கு ஹேண்டில் பண்ண கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த வண்டி. ஸோ இது வந்து சூப்பர் எக்ஸல் 2100 விட சைஸ் கொஞ்சம் சின்னது, அதாவது சீட்டிங் ஸ்பேஸ் சின்னது, அண்ட் ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ சூப்பர் எக்ஸல் 1100 நல்லா ஸ்டைலாக இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இதுலேயும் பாருங்கள் இதோடைய ஸ்டைல் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் லக்ஸூரியஸ் லுக்கு கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு க்யூட்டான ஒரு லுக்கு உங்களுக்கு இந்த வண்டி கொடுக்கும். இந்த வண்டிலையும் நம்ம போட்டிருக்கிறது சேம் பேட்டரி தான், லித்தியம் ஃபெரோஃபாஸ்பைட். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் இந்த பேட்டரிக்கு பொருந்தோம். அதே மாதிரி மோட்டரும் சேம் மோட்டார் 1000 kW பிஎல்டிசி மோட்டார் நம்ம போட்டிருக்கோம். நம்மக்கிட்ட இருக்க வண்டி எல்லாத்துக்குமே 3 வருஷம் பேட்டரி வாரண்ட்டி இருக்குது, 1 வருஷம் மோட்டர் வாரண்டியோட நம்ம தரோம். ஃப்ரண்ட்டில் டிரைவர் சீட்லேயே நான் உட்காந்து காட்டுறேன். நீங்கள் 1200 பார்த்த மாதிரி தான் இதுலேயும் அதே மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வண்டியில் இருக்கிற ஸ்டைலிஷ் லுக்கு இந்த வண்டியில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதில் ஹேண்ட் ரெஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், இதில் ஹேண்ட் ரெஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் கஸ்டமருக்கு எந்த மாதிரியான ஸ்லாண்டிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வண்டியை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அந்த வண்டியில் இருக்க மாதிரியே உங்களுக்கு இதுலேயும் டியூப்லெஸ் டயர், அலாய் வீல், டிஸ்க் பிரேக், இதுலேயும் அதே சிஸ்டம்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். சஸ்பென்ஷனும் சேம் சஸ்பென்ஷன், டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கோம். இதுலேயும் பாருங்கள் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கிற சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, உங்களுக்கு பேக்லேயும் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, பேக்கில் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, கொஞ்சம் சின்ன சைஸு அந்த 2100 விட. அதே மாதிரி பின்னாடி இங்கே ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்கும், கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ பாருங்க இது கொஞ்சம் சின்ன சைஸ். எங்களுக்கு வீட்டில் எங்களுக்கு தான் நாங்கள் பொருள் எடுத்துகிட்டு போவோம், எங்களுக்கு இந்த வண்டி போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இது ஒரு சின்ன வேரியண்ட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாடலோட பேர் சூப்பர் எக்ஸல் 1100. க்ளோஸ் பண்ணுறதும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே க்ளோஸ் பண்ணலாம், ரொம்ப ப்ரெஷர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓப்பன் நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 2100 நான் உட்காந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எவ்வளோ நல்லா ஸ்பேஷியஸாக இருந்ததுன்ட்டு. ஸோ இப்போ இந்த 1100 அதோட கொஞ்சம் சைஸ் சின்னது, இதுலேயும் 2 பேர் தாராளமாக உட்காந்துட்டு போகலாம். ஆனால் அந்த வண்டியில் இருக்கிறத விட இதோடைய சைஸ் பாருங்கள் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். இது அந்த மாதிரி கெப்பாசிட்டி. நான் வீட்டில் வந்து ஒரு 2 பேர் மட்டும் தாங்க இருக்கிறோம், நாங்கள் 2 பேர் மட்டும் வெளில போயிட்டு வந்தோம், நாங்கள் ஒரு கப்புள்ஸ், நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், நாங்கள் 2 பேர் போயிட்டு வரோம் அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி சஜஸ்டிவ். இப்போது இந்த வண்டியோடைய டிஸ்பிளே அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். அந்த வண்டியில் இருக்க அதே மாதிரி தான், ஆனால் இதில் உங்களுக்கு நல்ல ரெக்டாங்கிளாக கொஞ்சம் பெரிய சைஸில் டிஸ்பிளே வந்துடும். அதே மாதிரி பேட்ரி, ரேஞ்ச் அண்ட் எவ்வளோ ஸ்பீடு நீங்கள் போகிறீங்க அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு இதில் வந்துடும். சேம் அதே வண்டியில் இருக்க மாதிரி இது ஹெட்லைட்டோட ஆன் அண்ட் ஆஃப், லெஃப்ட் இண்டிகேட்டர் அண்டு ரைட் இண்டிகேட்டர், ஹாரனு,
3 modes 1 2 1 2 3. ஸோ 3 modes அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆப்ஷனோட இருக்கும். ஸோ இப்போ நம்ம முன்னாடி 2 செக்மெண்ட் பார்த்துருப்போம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சனலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கான வெஹிக்கிள்ஸ். இப்போ இந்த வெஹிக்கிளோட பேர் சூப்பர் எக்ஸல் 1500. இது ஒரு மிடில் கிளாஸ் ஆள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை ஒரு ஆண்டர்பிரினர்ஸ், இல்லைன்னா வந்து ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஸோ மீடியம் லெவலில் இருக்கிறவங்க அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், டிரான்ஸ்போர்ட் வந்து நான் கஸ்டமருக்கு நல்ல சொகுசான ஒரு ஃபாஸ்டான டிரான்ஸ்போர்ட் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப சூட்டபிளான வண்டி. இந்த வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மெட்டல்லையே பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த திங் இஸ் மெட்டல். ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ ஹார்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த வண்டி உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். நீங்கள் இந்த வண்டி உடைய லோட் கெப்பாசிட்டி நம்ம பார்த்தாக்கா உங்களுக்கு 500 கிலோ வரைக்கும் நீங்கள் இதில் லோடு எடுத்துகிட்டு போகலாம். லோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பின்னாடி பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்கோம், ஒரு ஸ்கொயர் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா. இந்த ஸ்கொயர் ஸ்பேஸில் நீங்கள் ஒரு 500 kgs வரைக்கும் லக்கேஜ் நீங்கள் மேலே வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அப் டு இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸஸாக லக்கேஜ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முன்னாடியும் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய ரெக்டாங்குலாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இங்கேயும் எக்ஸஸாக ஏதாவது வெயிட் எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோ ஸ்பேஸ் நான் பின்னாடி வைக்க வேண்டிய அளவு லக்கேஜ் தான் முன்னாடியே வச்சு எடுத்துகிட்டு போகணுன்னீங்கன்னா நீங்கள் முன்னாடி வச்சு எடுத்துகிட்டு போகலாம். நல்லா பாருங்கள், சீட்டிங்கை பாருங்கள், ஒரு பைக்கில் இருக்க மாதிரியான சீட்டிங் இருக்கும். அண்ட் ஹேண்டில் பாரும் நல்ல உங்களுக்கு கண்ட்ரோலபிளாக இருக்கும். நல்ல லென்த்தாக நல்ல கண்ட்ரோலபிளான ஒரு சிஸ்டம் உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த வண்டியில் நான் உட்காந்து காட்டுறேன். இந்த வண்டியில் உட்கார்றதுக்கு உங்களுக்கு சைடில் ஒரு 2 லெக் எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்கோம். ஸோ லெக் எக்ஸ்டெண்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா இப்படி ஏறி நீங்கள் உட்காரலாம். பாருங்க, நீங்கள் உட்காரும் போதே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் ஒன்று தருது இல்லையா. ஒரு புல்லட்டில் ஜாவாவில் போகிற மாதிரியே இருக்கும். நீங்கள் உட்காந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பெரிய வண்டியில் போகிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இந்த வண்டி உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும். நீங்கள் ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போதே முன்னாடியிலேருந்து பார்க்குறவங்களுக்கே ஒரு நல்ல லுக் இந்த வண்டி உங்களுக்கு தரும். நல்லா பாருங்கள், நல்லா கை நீங்கள் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வைக்கிறதுனால உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த வண்டியை. இப்போது நம்ம சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த வண்டி சூட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. சும்மா ஒரு 2-3 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போது சிமெண்ட் மூட்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க கூட இது அழகாக ஒரு 8 மூட்டை 10 மூட்டை சிமெண்ட் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பால் வியாபாரம் பண்ணுவாங்க. ஸோ பால் வியாபாரம் பண்ணுறவங்க அதுவும் அவங்க 2 வீலரில் வச்சு சைடில் கட்டி எடுத்துகிட்டு போவாங்க, தொங்க விட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அது ரொம்ப டேஞ்சர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பாருங்கள், இந்த இடத்துல அதில் 2 கேன் தான் வைக்க முடியும். இல்லை அவங்க 4 கேன் ஃபுல்லாக நீங்கள் மேலே நிற்க வச்சு நீங்கள் கட்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ரொடக்ஷனுடைய அளவே அதிகமாகும். நீங்கள் 2 வீலர் எடுத்துகிட்டு போகும்போது அதோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ கம்மி, 2 கேன். இதில் எடுத்துகிட்டு போங்க 4 கேன் எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ 4 கேன் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷன் லெவல் ரைஸ் ஆகுது, பிஸ்னஸும் உங்களுக்கு அதிகமாக பண்ண முடியும். அது மட்டும் பாருங்கள், இப்போ 4ன்னு நான் சொன்னேன், எக்ஸஸாக கூட பாருங்கள் உங்களுக்கு முன்னாடி இடம் இருக்குது. இங்கேயும் பாருங்கள் ஒரு கேன் வைக்கலாம். அது நான் இந்த லென்த்து பாருங்கள், உங்களுக்கு ஹேண்டில் பார் டிஸ்டர்பே ஆகாது. நீங்கள் கேன் வச்சா கூட பால் கேன் வச்சா கூட உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ். இந்த வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மிடில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காகவே பண்ணியிருக்கிறோம். நல்ல ஸ்ட்ராங், டியூரபிள், ஹெவி டியூட்டியான வெஹிக்கிள் இது. வண்டியில் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய டயர் ஒன்று கொடுத்துருக்கோம். இதில் போட்டிருக்கிறது 12 இன்ச் டயமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு டயர். இதுவும் டியூப்லெஸ் டயர். நல்ல ஸ்ட்ராங்கான அலாய் ஃப்ரேம், நல்ல ஸ்ட்ராங்கான டிஸ்க் பிரேக்கு. இது பாருங்கள், இதோடைய சஸ்பென்ஷன் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. வீலு, டிஸ்க் பிரேக்கு, இந்த சஸ்பென்ஷன் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் லைட்டு பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஹெக்ஸகன் ஷேப்பில் ஒரு பெரிய லைட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் சிட்டி அவுட்டரில் இருப்பீங்க, உங்களுக்கு மோஸ்ட்லி ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்காது. நிறைய இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்காது. அது மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு சாதாரண வண்டி ஓட்டிட்டு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொஜெக்டர் லைட் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு விசிபிலிட்டி ரேஞ்ச் இருக்கும். பள்ளம் மேடு எதுனாலும் நீங்கள் முன்னாடி நீங்கள் பார்த்து கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ஓட்டலாம். இந்த நம்ம காட்டுற எல்லா வண்டியுமே வந்து 3 வீலர் செக்மெண்ட்டில் இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு டாஃபுல் ஆகாது, அதாவது கவுரவோ சாஞ்சிரவோ செய்யாது. ஏன்னா பின்னாடி நம்ம கொடுத்துருக்க ஸ்பேஸ், பின்னாடி நம்மளுக்கு நல்ல ஒரு 3 வீலர்னால நம்ம அந்த ஒரு டயமீட்டரில் கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு சாயறதுக்காக கவுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மழை பெஞ்சா பேட்டரி வண்டி ஓட்ட முடியாது,
அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மழை பெஞ்சாலும் ஓட்டலாம், கொஞ்சம் நல்லாவே மழை பெஞ்சாலும் ஓட்டலாம். இந்த வண்டியில் உங்களுக்கு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ், ஒரு நல்ல ஹையான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு மீடியமாக மழை பெஞ்சா கூட தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் மழை தண்ணியிலையோ இல்லை எங்கேயாவது தண்ணி உங்களுக்கு பேட்டரியோ மோட்டரோ ஏறுற அளவுக்கு தண்ணியில் நிற்க வைக்கக்கூடாது. அப்படி நிற்க வச்சிங்கனாக்கா கண்டிப்பாக மோட்டருக்குள்ளே தண்ணி ஏறிடும். அந்த மாதிரி சிஸ்டம் பண்ணக்கூடாது. பொதுவாக நீங்கள் மழையில் போகிறது, அந்த மழை பெய்கிற மழையில் நீங்கள் வண்டி தாராளமாக ஓட்டிகிட்டு போகலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் இந்த வண்டியோடைய பேட்டரி அண்ட் மோட்டார் செக்மெண்ட்டுக்கு வருவோம். ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அதே லித்தியம் ஃபெரோஃபாஸ்பேட் பேட்டரி இதில் போட்டிருக்கோம். ஆனால் இதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4.3 கிலோவாட்ஸ். நம்ம நார்மலாக போட்டிருக்கிறது வந்து 3 கிலோவாட்ஸ், இது 4.3 கிலோவாட்ஸ்ன்றதுனால பேட்டரி கெப்பாசிட்டி அதிகம். இதோடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 150லேருந்து 170 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தரும். வித் லோடோட, நான் சொன்ன இல்லையா 500 kgs லோடு, 500 kgs லோடோட உங்களுக்கு ஒரு 150 to 170 உடைய ரேஞ்ச் உங்களுக்கு கொடுக்கும். இதில் போட்டிருக்க மோட்டர் நல்ல பவர்ஃபுல் மோட்டர், 1500 வாட்ஸ் பிஎல்டிசி மோட்டார் நம்ம இதில் போட்டிருக்கிறோம். அதனால உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்லாண்டிங்கான ஏரியா, கொஞ்சம் மேடாக இருக்குது அப்படின்னா கூட பிக்கப் உங்களுக்கு நல்லா இருக்கும். லோடோட நீங்கள் ஒரு 2 அடி ஸ்லோப் இருக்குது, 3 அடி ஸ்லோப் இருக்குன்னா கூட இந்த வண்டி உங்களுக்கு ஏற்றி கொடுத்துரும். இப்போ இந்த வண்டி பாருங்கள், அந்த நம்ம 2100 எப்படி ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்ட்ராங் சேஸ் கொடுத்துருந்தோம், ஃப்ரேம் சேஸ் கொடுத்துருந்தோம். இதில் பாருங்கள் அதை விட இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக, நல்ல ஒரு ஹைட்டாக, நல்ல ஒரு ஸ்ட்ராங் இது வந்து உங்களுக்கு லெக் கார்டோடு இருக்கும். இது அது மட்டும் இல்லாமல் இங்கே பின்னாடி வந்து பாருங்க ஒரு சின்ன பவுச்சிங் செட்டோட கொடுத்துருக்கோம். இந்த பவுச்சிங் செட்டில் நீங்கள் ஃபோனோ இல்லை டாக்குமெண்ட்ஸோ ஏதாவது வச்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இப்போது இந்த நம்ம 2100 1100 நம்ம அதில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியான சிஸ்டம் தான் இதுவும். அதே மாதிரியான ரெக்டாங்கிள் ஸ்க்ரீனு, அதே மாதிரியான கண்ட்ரோலர்ஸ் தான் நம்ம இந்த வண்டியிலே கொடுக்குறோம். ஈஸி டு யூஸ், ஈஸி டு கண்ட்ரோல். உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்காது, கன்ஃபியூஷனான டிஸ்பிளே சிஸ்டமும் இருக்காது. ஸோ யாராக இருந்தாலும் நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓட்ட முடியும். இப்போது நம்ம பார்த்த இந்த 3 வண்டியோடைய ப்ரைஸிங் போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு சூப்பர் எக்ஸல் 2100. சூப்பர் எக்ஸல் 2100 ப்ரைஸ் 1,65,000 வரும். அதுக்கு அடுத்து சிகப்பு கலரில் நல்லா க்யூட்டாக ஒரு வண்டி பார்த்துருப்பீங்க, அது வந்து சூப்பர் எக்ஸல் 1100. அந்த வண்டியோடைய ப்ரைஸ் 1,45,000. அதுக்கப்புறமா இவர் சூப்பர் எக்ஸல் 1500. இவருடைய விலை 1,75,000 உங்களுக்கு வரும். இப்போ அதே மாதிரி இந்த 3 வெஹிக்கிள், சூப்பர் எக்ஸல் 2100, சூப்பர் எக்ஸல் 1100, சூப்பர் எக்ஸல் 1500, இந்த 3 வெஹிக்கிளுக்குமே உங்களுக்கு லைசன்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வண்டி எல்லாமே நான் ரெஜிஸ்டர்ட் கேட்டகரியில் இருக்கும். இப்போ இந்த 3 வண்டியுமே நான் ரெஜிஸ்டர்ட் கேட்டகரியில் இருக்கிறதுனால நான் ரெஜிஸ்டர்ட் கேட்டகரிக்கான டாப் ஸ்பீடோட இந்த வண்டி உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, இந்த ஆட்டோடைய பேரு சாரதி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் ஆட்டோ. ஸோ இப்போ இருக்க விலைவாசியில் பெட்ரோல்லாம் போட்டு நீங்கள் வண்டி ஓட்டி லாபம் பார்க்குறதுன்றது ரொம்ப சிரமமான விஷயம். ஸோ அதுக்காகவே நம்ம கம்பெனியில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆட்டோஸ் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டியோட பேர் சாரதி. இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ஒரு நல்ல கேர்வியான விண்ட் ஷீல்டு இருக்குது. ஸோ இதனால டிரைவருக்கு வந்து ஒரு பெரிய விசிபிலிட்டி ரேஞ்ச் கொடுக்கும். கீழே பாருங்களேன் மக்காடு, நல்ல ஒரு பெரிய சைஸ் மக்காடு. ஏன் இது எதுக்கு உதவும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, சேரு வந்து உங்களுக்கு வண்டியில் அவ்வளோவா படாத மாதிரி ஒரு பெரிய மக்காடு ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த டயர் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய வைடான ஸ்ட்ராங்கான டயர். அண்டு இது கூடவே இந்த வண்டியில் நம்ம ட்ரம் பிரேக் கொடுத்துருக்கோம். ட்ரம் பிரேக் வித் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனோடு இது கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் டிரைவர் உட்காரும் போது அவ்வளோ லக்ஸூரியஸாக அவர் ஃபீல் பண்ணுவார், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவர் ஃபீல் பண்ணுவார். அதுக்கு அடுத்து பாருங்கள், உங்களுக்கு எல்இடியில் உங்களுக்கு ஹெட்லைட் இருக்குது அண்டு சைடில் இண்டிகேட்டர்ஸோடு உங்களுக்கு வரும். பாருங்கள், நேம் பாருங்கள் சாரதி, எவ்வளோ பளிச்சுன்ட்டு நல்லா இருக்கு. இருட்டுலையோ இல்லை வெளிச்சத்துலையோ அது பார்க்கும்போதே சும்மா நல்லா ஒரு ஹைலைட்டாக உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த வண்டியில் டிரைவர் சீட்டில் உட்காந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, டிரைவர் சீட்டில் வந்து உட்காருங்க. பொதுவாகவே பெட்ரோல் வண்டியில் இருக்கிறவங்களுக்கு சீட்டு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இந்த வண்டியில் பாருங்கள், எனக்கு இந்த பக்கமும் எவ்வளோ பெரிய இடம் இருக்குது, எனக்கு இந்த பக்கமும் பாருங்கள் நல்லா எவ்வளோ பெரிய இடம் இருக்குது. இன்கேஸ் அவர் வேறு யாரையாவது எக்ஸ்ட்ராவாக ஒருத்தர் உட்கார வச்சு கொண்டு போனா கூட அவர் கொஞ்சம் நகர்ந்தாலே ஒரு ஆள் உட்காந்து போகிற அளவுக்கு எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு அடுத்து நம்ம ஹேண்டிலுக்கு வரலாம்.
இப்போ நீங்கள் ஆட்டோ சின்ன வயசுலேயே நிறைய ஆட்டோ பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஆட்டோ டிரைவராக இருப்பீங்க, ஓட்டிட்டு இருப்பீங்க. அதில் பாருங்க உங்களுக்கு கிளட்ச் இருக்கும், இங்கே பிரேக்கிங் இந்த மாதிரி எல்லா சிஸ்டமும் இருக்கு இல்லையா. இதில் பாருங்க உங்களுக்கு அந்த மாதிரி எந்த இதுவும் இருக்காது, ஃப்ரீயாக உங்களுக்கு இருக்கும். பிரேக் வந்து உங்களுக்கு காரில் கொடுக்குற மாதிரியே காலில் பிரேக் பிடிக்கிற சிஸ்டம் கொடுத்துருக்கோம். அண்ட் ஹேண்ட் பிரேக் இங்கே உங்களுக்கு வரும். நீங்கள் இதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி லிஃப்ட்டோ இல்லை புஷ்ஷோ நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இங்கே ஒரு மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். எப்படி காரில் உங்களுக்கு எப்படி மியூசிக் சிஸ்டம் ப்ளே பண்ணுவீங்களோ அதே மாதிரி யூஎஸ்பி டிரைவ் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். இது அதோட கண்ட்ரோலர் சிஸ்டம். இங்கே ஃப்ரண்ட்டில் பாருங்கள் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் நம்ம கொடுத்துருக்கிறதுனால அவர் டிரைவருக்கு ஃப்ரண்ட்டில் அவர் அழகாக பாட்டு கேட்டு போகிற மாதிரி இருக்கும், பின்னாடி இருக்க பேசஞ்சர்ஸுக்கும் நல்லாவே கேட்கும். இப்போ பாருங்கள் பேக்கில் டிரைவருடைய சீட்டு பாருங்கள், ஒரு காரில் இருக்க மாதிரி பாருங்கள் ஹெட் ரெஸ்ட் இருக்குது, அதே மாதிரி ஒரு கம்பியோட உங்களுக்கு இருக்குது. பின்னாடி பாருங்கள் நல்ல ஒரு லாங்காக ஒரு பேக் ஸ்பேஸ், அவருடைய முதுவை சாஞ்சி வச்சுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய லாங் ஸ்பேஸ், ஒரு நல்ல குஷனியாக இருக்குது ஸ்பேஸ். அண்டு உங்களுக்கு மிரர்ஸில் பாருங்களேன் நல்ல ஒரு பெரிய ரவுண்டு பெரிய மிரர்ஸ் இருக்கு. ஸோ இதனால் அவர் வண்டி பின்னாடி வர வண்டியோடைய அளவு வந்து ரொம்ப தூரத்துலேருந்தே அவரால் பார்க்க முடியும். இப்போ இதான் ஃப்ரண்ட்ல இருக்க போர்ஷன், இது உங்களுடைய டிஸ்பிளே. இப்போ இந்த வண்டியில் ஏறுறதை பற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்க இந்த வண்டியில் சைடில் ஸ்ட்ராங்காக பிடிச்சி ஏறுறதுக்கு ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. வயசானவங்க வண்டியில் ஏறுறதுக்கு இந்த வண்டியில் ஏறுறது ரொம்ப சுலபமாக ஏறுவாங்க. ஜஸ்ட் அவங்க ஏறி பின்னாடி சௌரியமாக உட்காந்துக்கலாம். இப்போ சௌரியமாக உட்காடுறாங்கன்னா மறுபடியும் அவங்க இதையே பிடிச்சிட்டு போகணுன்றது அவசியம் இல்லை. இங்கேயே சீட்டுக்கு மேலேயே பாருங்க, இங்கே ஒரு ஹேண்ட் கிரிப்பர் ஒன்று கொடுத்துருக்குறோம். ஸோ இங்கே ஒரு ஹேண்ட் கிரிப்பர் இருக்கும், ஆனால் இங்கே ஒரு ஹேண்ட் கிரிப்பர் இருக்கும். கொஞ்சம் பேலன்ஸு வண்டி கொஞ்சம் வேகமாக போகுது, அன்கண்டிஷன் ரோடில் போகுதுன்னா அவங்க இந்த ஹேண்டில் பிடிச்சிக்கிறாங்கனாக்கா ரொம்ப சௌரியமாக அவங்களால உட்கார முடியும். நீங்கள் பொதுவாகவே ஆட்டோவில் பார்த்தீங்கன்னாக்கா சைடில் வெறும் கருப்பாக இந்த சைடில் எதுவும் பார்க்க முடியாத மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ பாருங்கள் இந்த வண்டியில் ஒரு சின்ன விண்டோ மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் கஸ்டமர் ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டே வெளியில் அவருடைய ட்ராப் இடமோ இல்லை வேறு ஏதாவது பிக்கப் இடமோ அவரால் ஈஸியாக சொல்ல முடியும். முன்னாடி அவர் வந்து இது மாதிரி குனிஞ்சு இப்படி எட்டி பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த வண்டியில் பாருங்கள் இங்கே சைட்லேயே ஒரு சின்ன விண்டோ கொடுத்துருக்கிறதுனால அவரால் இங்கே சாஞ்சபடியே அவரால் உங்களுக்கு கைட் பண்ண முடியும். இந்த வண்டியில் பாருங்கள் 2 ஸ்டெப்னி கொடுத்துருக்கோம். இது பாருங்கள் இது வந்து ஃப்ரண்ட் வீலுக்கான ஸ்டெப்னி. அண்டு பின்னாடி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பேக் வீலுக்கான ஸ்டெப்னி நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். ஆஸ் யூஷுவல் ஒரு காரில் இருக்கிற மாதிரியே நம்ம நடுவில் இங்கே மாட்டி கொடுத்துருக்கோம் இல்லையா, இது பேக் வீலுக்கான ஸ்டெப்னி. அதுக்கப்புறம் பாருங்கள் கீழே ஒரு பம்பர், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதனால் நீங்கள் வண்டி யாராவது வந்து இடிச்சா கூட வண்டிக்கு எந்த ஒரு பெரிய டேமேஜோ வராது. பாருங்கள் இந்த பம்பர் தாண்டி லைட்டு கூட பாருங்கள் ஒரு கிரில் செட்டப்பில் ஒரு சின்ன இது கொடுத்துருக்கோம். ஸோ லைட்டும் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இது கொடுத்துருக்கோம். பின்னாடியும் அதே மாதிரி ஒரு பெரிய ரெக்டாங்கிள் டிரான்ஸ்பரண்ட் விண்டோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பழைய ஆட்டோ மாதிரி இல்லாமல் உங்கள் ஆட்டோ தனியாக தெரியும், நல்ல ஒரு புதுசாக தெரியும், நல்ல அட்ராக்டிவாக இருக்கும். பார்க்குறவங்க கண்ணெல்லாம் உங்கள் ஆட்டோ மேலேயே இருக்கிற மாதிரியே இருக்கும். அது பாருங்கள் இப்போது பழைய ஆட்டோலலாம் நீங்கள் மேலே வந்து ஒரு சாஃப்ட் ரூஃபிங் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள் ஒரு பம்பியான ரூஃபிங் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 மொத்தம் 4 ஒரு பம்பியான ரூஃபிங் கொடுத்துருக்காங்க. ஏன் அது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வண்டி மேலே ஒரு சில இதில் கிளை கல் அது மாதிரி ஏதோ ஒன்று விழும், சின்னதாக ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா அது மேலே இருக்க ஷீட்டை வந்து டேமேஜ் பண்ணும். இது உங்களுக்கு அந்த மாதிரி டேமேஜ் பண்ணாமல் பண்ணிக்கும். ஏன்னு சொல்கிறேன்றதை பாருங்கள், இதோட திக்னஸ் மட்டும் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நார்மல் ஆட்டோவில் இருக்க திக்னஸை விட 3 மடங்கு 4 மடங்கு அதை விட திக் அதிகமான ஷீட் இருக்குது. அதனால் உங்களுக்கு மேலே எந்த பொருள் விழுந்தாலோ இதுவானாலோ லைஃபோ அதிகமாக இது கொடுக்கும், டேமேஜ் ஆகாது, ப்ளஸ் நிறைய ஒரு லைஃப் உங்களுக்கு இந்த வண்டி கொடுக்கும். இப்போ இந்த வண்டியோடைய ரேஞ்சை பற்றி பேசலாம். இப்போ இந்த வண்டியில் 2 விதமான வேரியேஷன்ஸில் வருது. ஒன்று டாப் ஸ்பீட் 35 கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி. டாப் ஸ்பீட் 35 கிலோமீட்டர்ஸ் போகிறது ரேஞ்ச், அதாவது வண்டியோட ஸ்பீடு 35 கிலோமீட்டர்ஸ் தான் போகும், ஆனால் ரேஞ்ச் 200க்கு மேலே போகும். அதுக்கு அடுத்து 50-55 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய வண்டி, அதோடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 170லேருந்து ஒரு 180 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த 2 வேரியேஷன்ஸில் உங்களுக்கு இந்த வண்டி வரும். இதில் போட்டிருக்க பேட்ரி லித்தியம் ஃபெரோஃபாஸ்ஃபேட் பேட்ரி, டபுள் பேட்ரி, நல்ல ஸ்ட்ராங்கான பேட்ரி கொடுத்துருக்கோம். பின்னாடி போட்டிருக்க மோட்டார் BLDC மோட்டார் அண்ட் 4000 வாட்ஸ் மோட்டார். நீங்கள் இந்த மோட்டார் உங்களுக்கு ஒரு நல்ல பிக்கப் அண்ட் நல்ல ஒரு லோட் ரேஞ்சை இந்த வண்டி கொடுக்கும். இதோடைய பீக் பவர் பார்த்தீங்க அப்படின்னா 8000 வாட்ஸ்
பீக் பவர் இந்த வண்டி உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் சார்ஜிங் போட்டு எப்படி கார்லலாம் உங்களுக்கு சைடில் சார்ஜிங் போட்டுருக்கோமோ அதே மாதிரி பாருங்கள் ஒரு சார்ஜிங் போட்டு நீங்கள் இதில் சார்ஜ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 8 to 9 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கும் ஒரு ஃபுல் சார்ஜ் எடுக்க. இப்போ இந்த வண்டியில் பேட்டரி எங்கே வச்சுருப்பாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க, வேறு எங்கேயும் இல்லைங்க, டிரைவர் சீட்டுக்கு கீழேயே இருக்கும். ஜஸ்ட் இந்த டிரைவர் சீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே தெரியும், ஒரு நல்ல பெரிய பேட்டரி சரிங்களா. இதுக்கு பக்கத்தில் என்சிபி கண்ட்ரோலரோட நம்ம கொடுத்துருப்போம். உங்களுக்கு டபுள் பேட்டரி இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ டபுள் பேட்டரியோடைய கண்ட்ரோலர், எந்த பேட்டரி உங்களுக்கு ஆனில் இருக்கணும் எந்த பேட்டரி ஆஃப்ல இருக்கணும் அப்படின்ற கண்ட்ரோலரோட வரும். இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த பேட்டரி, இதுக்கு முன்னாடி கொடுத்த சாரதி வண்டியில் பின்னாடி தான் அந்த சிஸ்டம் இருந்தது. நம்ம அதை ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு குட் நியூஸ். முதல் 100 பேர் யாரெல்லாம் வந்து எங்கள் ஷோரூமில் இந்த வண்டி நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து ஒரு பெரிய டிஸ்கவுண்ட்டோட வரும். அதனால் சீக்கிரமாக வந்து ஷோரூமில் இந்த வண்டியை பற்றி விசாரித்து வாங்குங்க.